தமிழ் எந்த மொழி குடும்பத்தை சேர்ந்தது? ஏ ஆரிய, பி திராவிட, சி செமிட்டிக், டி ஐரோப்பிய. பதில் பி திராவிட. தமிழின் முதல் இலக்கண நூல் எது? ஏ நன்னூல், பி அகத்தியம், சி தொல்காப்பியம், டி சிலப்பதிகாரம். பதில் சி தொல்காப்பியம். தமிழ் உயிரெழுத்துகள் எத்தனை? ஏ 10, பி 12, சி 18, டி 216. பதில் பி 12. தமிழ் மெய்யெழுத்துகள் எத்தனை? ஏ 12, பி 18, சி 216, டி 247. பதில் பி 18. தமிழில் மொத்த எழுத்துகள் எத்தனை? ஏ 216, பி 247, சி 251, டி 312. பதில் பி 247. தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு? ஏ 2002, பி 2004, சி 2006, டி 2010. பதில் பி 2004. திருக்குறள் எழுதியவர்? ஏ கம்பர், பி ஔவையார், சி திருவள்ளுவர், டி இளங்கோ. பதில் சி திருவள்ளுவர். திருக்குறளில் குறள்கள் எத்தனை? ஏ 1000, பி 1200, சி 1330, டி 1500. பதில் சி 1330. திருக்குறள் எந்த பாகத்தைச் சார்ந்தது? ஏ காப்பியம், பி இலக்கணம், சி நீதிநூல், டி நாடகம். பதில் சி நீதிநூல். தமிழின் முதல் காப்பியம்? ஏ மணிமேகலை, பி சிலப்பதிகாரம், சி சீவக சிந்தாமணி, டி பெருங்கதை. பதில் பி சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் எழுதியவர்? ஏ கம்பர், பி இளங்கோ அடிகள், சி சீத்தலை சாத்தனார், டி நக்கீரர். பதில் பி இளங்கோ அடிகள். மணிமேகலை எழுதியவர்? ஏ இளங்கோ, பி கம்பர், சி சீத்தலை சாத்தனார், டி பரணர். பதில் சி சீத்தலை சாத்தனார். ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று அல்லாதது? ஏ சிலப்பதிகாரம், பி மணிமேகலை, சி கம்பராமாயணம், டி சீவக சிந்தாமணி. பதில் சி கம்பராமாயணம். சங்ககாலம் எந்த காலத்தைச் சேர்ந்தது? ஏ கிமு 300 முதல் கிபி 300, பி கிபி 300 முதல் 600, சி கிபி 600 முதல் 900, டி கிபி 900 முதல் 1200. பதில் ஏ கிமு 300 முதல் கிபி 300. சங்க நூல்கள் எத்தனை? ஏ 10, பி 12, சி 18, டி 20. பதில் சி 18. எட்டுத்தொகை நூல்கள் எத்தனை? ஏ 8, பி 10, சி 12, டி 18. பதில் ஏ 8. 10 பாட்டு நூல்கள் எத்தனை? ஏ 8, பி 10, சி 12, டி 18.
பதில் பி 10. யாதும் ஊரே யாவரும் கேளீர் எழுதியவர் ஏ. திருவள்ளுவர், பி. ஔவையார், சி. கணியன் பூங்குன்றனார், டி. கம்பர். பதில் சி. கணியன் பூங்குன்றனார். தமிழின் மூத்த பெண் கவிஞர் ஏ. ஆண்டாள், பி. ஔவையார், சி. காரைக்கால் அம்மையார், டி. நச்சினார்க்கினியார். பதில் பி. ஔவையார். தேவாரம் பாடியவர்கள் ஏ. நால்வர், பி. மூவர், சி. ஐவர், டி. இருவர். பதில் பி. அப்பர், சுந்தரர், சம்பந்தர்.